வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஜாப் வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனலை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த சேனலில் வந்து என்ன பயன்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து எல்லாமே வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் தான் இந்த சேனலில் வரும். வேறு எந்த வீடியோவுமே இந்த சேனலில் வராது. அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறீங்க எல்லாமே வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்களா பெல் கம்பெனி, இது வந்து திருச்சி. இது வந்து பார்த்திங்களா ஒரு சில வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஒரு 200-300 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்களா போஸ்ட் குறியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு போஸ்டிங்க்கு ஒரு குறியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்களா நிலையான பதவிக்கால பொறியாளர், இது வந்து பார்த்திங்களா மின்னணுவியல்னு சொல்லி 48 பதவி கொடுத்துருக்காங்க. அடுத்து அஞ்சல் குறியீடு BGFTE 01 சொல்லியிருக்காங்க, நிலையான பணிக்கால பொறியாளர். இது வந்து இயந்திரவியல்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்களா அடுத்த அஞ்சல் குறியீடு BGFTE 01, இது நிலையான பணிக்கால பொறியாளர். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா அஞ்சல் குறியீடு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒன்றா வருது. BGFTE 01, இது வந்து நிலையான பதவிக்கால பொறியாளர். இது வந்து மின்சாரம்னு சொல்லி 2 பதவி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா அஞ்சல் குறியீடு EWA FTE 02, நிலையான பதவிக்கால பொறியாளர். இது மின்னணுவியல் வந்து 3 பதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா பதவிக்கால இப்போ இதில் வந்து மின்னணுவியல் 24 சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கங்க. நம்ம 1 by 1 சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்களா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு, இது வந்து இந்த ஜாபுக்கு எல்லாமே இதில் கொடுத்துக்கிற எல்லா இதுக்குமே இதுக்கு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி அந்த மாதிரி கூட படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரில் ஐடி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா இன்ஜினியரில் தரவு ஆய்வியல் அண்டு பொறியியல் செயற்கை நுண்ணறிவு, இதில் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து மின்சாரம், இது வந்து பார்த்திங்களா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸு இன்ஜினியர் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் மட்டும் படிச்சிருக்கலாம். இது 2ல் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்களா செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்களா கம்ப்யூட்ரு எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எக்ஸாமினேஷனில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்களா SC ST இவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து 472 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அமௌண்ட்டை வந்து ஆஃப்லைனில் பண்ண முடியாது, எல்லாமே ஆன்லைன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கடைசியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்திக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்களா 28 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பெல் கம்பெனியோட அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஒன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களது நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி படிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக
டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஏன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து ஃபைனலாக ரிவ்யூ பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து எஸ்சி இருந்தால் ஃப்ரீ, மற்ற கேட்டகரியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அமௌண்ட் பே பண்ணி அதுக்கான ரெசிப்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது விண்ணப்ப சமர்ப்பு தொடங்க தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 20/11/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 10/12/2024 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர்லேயே கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். இப்போயே கொடுத்து இப்போயே செலெக்ஷன் பண்ணி இப்போயே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இது சேலரின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 30,000 ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. 30,000 ஒரு கேட்டகரிக்கு 30, 40, 40,000 1,40,000 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாப் வாங்கிக்கலாம். இது போன்ற வீடியோ நம்ம சேனல் நிறையா வந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.